ஒரு யானை பாகன் வந்து யானையை வந்து ஒரு தூண்ல வந்து சங்கிலியால வந்து கட்டி போட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து ஒரு பையன் வந்து கேட்கறான், இந்த யானையை வந்து சங்கிலியால கட்டி போட்டுட்டு இருக்கீங்களே, இந்த யானை நினைச்சா அந்த சங்கிலியை வந்து அத்துட்டு போயிருமே அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அந்த பாகன் வந்து அந்த பையன் சொல்றான், இல்லப்பா இந்த யானையை வந்து நான் சின்ன வயசுல இருந்தே வளர்க்குறேன். ஸோ இந்த யானை வந்து ரொம்ப குட்டியா இருக்கும் போதே வந்து இந்த தூண்ல நான் செயின் வந்து கட்டி போடுவேன். ஆனா அப்ப வந்து இந்த யானை வந்து இந்த செயின் அக்கறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணுச்சு. ஆனா அப்போ வந்து அதனுடைய உடம்புல வந்து அதுக்கான பலம் இல்லாதனால முயற்சி பண்ணி இது மேல நம்மளால வந்து செயின் அக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அந்த யானை வந்து வந்துருச்சு. ஸோ அந்த யானை பெருசான பிறகுமே கூட அதுக்கு பலம் வந்து அதிகமானாலும் கூட அது சின்ன வயசுல வந்து ட்ரை பண்ணி அது தோத்து போனனால இல்ல நம்மளால வந்து இந்த செயினை வந்து அவுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அதனாலதான் வந்து இப்ப வரைக்குமே வந்து அந்த யானையால வந்து அந்த செயினை அத்துட்டு வந்து வெளியில வர முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு ஆலோசனையை வந்து அந்த பையனுக்கு வந்து சொல்றாரு. ஸோ இதன் மூலியமா வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து லைஃப்ல வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து நிறைய வந்து முயற்சி பண்ணியிருப்போம். ஆனா அதுல வந்து ஏதாவது ஒரு ஃபெயிலியர் தான் இருக்கும். ஸோ அவ்வளவுதான், இனிமேல் வந்து நம்ம முயற்சி எடுத்தா ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல எந்த விதமான ஒரு முயற்சியுமே வந்து எடுக்காம டோட்டலா வந்து அப்படியே வந்து விட்டுருவோம். ஸோ எப்பயுமே வந்து உங்க மைண்ட் செட் தான், நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். நீங்க நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்களே முயற்சி செஞ்சாலும் வந்து அது நடக்காது. பலம் வாய்ந்தவனா நீங்க உங்களை நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் உலகிலேயே வந்து பலம் வாய்ந்தவன். நீங்க வந்து உங்களை வீக்கா நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து உலகிலே வந்து ரொம்ப வந்து ஒரு வீக்கான ஆள். ஸோ எப்பயுமே வந்து உங்க மைண்ட் செட் தான். அந்த யானை மாதிரி என்னால் முடியாதுன்ற மைண்ட் செட்லேயே வந்து அது வளர்ந்துருச்சு. ஸோ நீங்களும் அதே மாதிரி முடியாதுன்ற மைண்ட் செட்ல வளராம என்னால் முடியும்னு நினைச்சு போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பா லைஃப்ல வந்து நீங்க ஜெயிக்கலாம்.